This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று ஆகஸ்ட் 17. கோடு என்றதும் பல விடயங்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் இது சாதாரண வார்த்தை அல்ல. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? காரணம் என்ன என நீங்கள் கேட்கலாம். வீட்டு முற்றத்தில் வரையப்படும் கோலக்கோட்டில் துவங்கி நாடுகளின் எல்லைகளை நிர்ணயம் செய்வது வரை முக்கிய பங்காற்றுவது கோடுகள். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லைக்கோடான ராட்க்ளிஃப் கோடு வரையப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1947. நாகவல்லி எனப்படும் இந்திய மூலிகையின் பயனை முதலில் அறிவித்தவர். இந்திய அரசின் விசாரணை குழுவின் தலைவராக இந்திய அரசியல் சாசனத்தில் மருந்து சட்டம், மருந்தியல் சட்டம் ஆகியன இடம்பெற வலியுறுத்தியவர். இவரின் குழுவின் அறிக்கையினால்தான் மருந்தியல் என்ற சொல் முதலாக இந்திய சாசனத்தில் அறிமுகமானது. ஆண்டு 1931. ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார நிறுவனம் நடத்திய போதை மருந்து ஒழிப்பு நிபுணர் குழுவில் பங்கு வகித்தவர். வாரணாசியிலிருந்து வெளியான இந்திய மருந்து ஆராய்ச்சி சஞ்சய் எனும் இதழாசிரியர் குழுவின் தலைவராகவும் இருந்த இந்திய மருந்தியலின் தந்தை என அறியப்படும் சர் ராம்நாத் சோப்ரா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1882. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி பள்ளியில் பயின்றவர். வேலூர் ஊரிசு கல்லூரியிலும் பின்னர் சென்னை சட்டக் கல்லூரியிலும் கல்வி பயின்றவர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பதிவு செய்து தம் தொழிலை தொடங்கினார். மாவட்ட முனிசிப் உதவி நீதிபதி என படிப்படியாக உயர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக 1974 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பணி அமர்த்தப்பட்டார். இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக 1980 பிப்ரவரி 10 பணியமர்த்தப்பட்ட நீதிபதி ஆ. வரதராசன் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1920. முரசொலி வார இதழின் ஆசிரியராக இருந்தவர். நடுவண் அமைச்சராக 3 முறை, நாடாளுமன்ற உறுப்பினராக 36 ஆண்டுகள். பன்னாட்டு வணிக விலை பேரங்களில் இந்தியாவிற்கு சாதகமான நிலைகளுக்கு போராடி பாராட்டுகளை பெற்ற முன்னாள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா என பன்முகம் கொண்ட முரசொலிமாறன் பிறந்த நாள் என்று. ஆண்டு 1934. இன்றைய திரைப்பட உலகில் பிரம்மாண்டம், அதிரடி, சமூக மாற்ற கருத்துகள் என தொழில்நுட்பங்களை நுணுக்கமாய் பயன்படுத்தும் திரைப்பட இயக்குனர். முதல்வன், அந்நியன், சிவாஜி, எந்திரன், நண்பன், ஐ என பல முன்னணி திரைப்படங்களை இயக்கியுள்ள தமிழ் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் சங்கர் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1963. திருப்பூர் உடுமலைப்பேட்டை அருகே கனியூரில் பிறந்தவர். தமிழ்நாட்டு அமைச்சராக பொறுப்பு வகித்தவர். 1971-72 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிஞர் அண்ணாவின் நெருங்கிய துணையாகவும் இயக்கத்திற்கு தூணாகவும் இருந்தவர். பின்னாளில் எம்.ஜி. ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தபோது அவருடன் சென்ற முக்கிய தலைவர்களுள் ஒருவருமான கே.ஏ. மதியழகன் நினைவு நாள் என்று. ஆண்டு 1983. 1883 பிறப்பு. 1900 வரை அமிர்தசரஸில் எம்.பி. இன்டர்மீடியட் கல்லூரியில் படிப்பு.
பின் லாகூர் அரசு கல்லூரியில் தொடர்ந்தார் கல்லூரி படிப்பு. 1904 ஆண்டு வெளிநாட்டு துணியில் சீருடை தைக்க ஆணை பிறப்பித்த கல்லூரி முதல்வரை எதிர்த்ததால் கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். சுதந்திரம், சுதேசியம், சுயராஜ்யம் பற்றி எண்ணுவதில் கொண்டார் நாட்டம். இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டுப்பற்றிற்காக சர்ச்சிலால் பாராட்டப்பட்ட மதன்லால் டிங்காரா நினைவு நாள் இன்று ஆண்டு 1909. SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.